18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? இந்த வார்த்தை வந்து எனக்கு வந்து அப்படியே அந்த வார்த்தையிலே நான் ரொம்ப நேரம் அதை யோசிச்சுட்டு இருந்தேன். முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல பாத்தீங்கன்னா, ஹூ கேன் பியர் எ புரோக்கன் ஹார்ட். அதுக்கு முன்னாடி என்ன போட்டிருக்குன்னா, மனுஷனுடைய ஆவி அவன் பலவீனத்தை தாங்கும், பொருள் தாங்கும். ஆனா முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கும். இன்னொரு இதுல வந்து கிரஸ்ட் ஸ்பிரிட் அப்படின்னு போட்டிருக்கும். புரோக்கன் ஸ்பிரிட். நிறைய பேர் வந்து நம்ம வந்து எப்படி இருக்கிறோம்ன்றது நம்மளோட ஆவிக்குரிய லைஃப்ல நம்ம முறிந்த ஆவியா இருக்கிறோன்றதே தெரியாம அப்படியே நம்ம வந்து ரன் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஓகே, ஓகே, ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம லைஃப் மூவ் ஆன் பண்ணிட்டே இருக்கிறோம். ஆனா ஏசப்பா சொல்றாங்க, இன்னைக்கு வந்து முறிந்த ஆவியை சரி பண்ணணும்னு ஏசப்பா விரும்புறாங்க. நம்ம ஒரு விஷயத்த வந்து பிக்ஸ் பண்ணாத வரைக்கும் நம்மளால வந்து அடுத்த லெவல் வந்து போக முடியாது. நம்ம நார்மலா எல்லாருமே நம்மளும் ஓடிக்கிட்டே இருப்போம். ஆனா நம்மளால வந்து அடுத்த லெவல் வந்து ஒரு தடையா இருக்கிறது நம்மளோட புரோக்கன் ஸ்பிரிட்டா இருக்கலாம். ஏதோ ஒரு விஷயம் நம்மளுக்கு நடந்திருக்கும். பட் அதுல இருந்து நம்மளோட மைண்ட்லயும் சரி, நம்மளோட ஸ்பிரிட் தான் வந்து மெயினா இருக்கும். எல்லாருக்குமே நம்ம முகத்தை பார்ப்பாங்க, வெளிய பார்ப்பாங்க. இப்ப உள்ளுக்கு இருக்கிற அந்த ஆவிங்கிறது வந்து யாருக்குமே வந்து அவ்வளவா தெரியாது. அத பாக்குற ஏசப்பாவுக்கு தெரியும், கடவுளுக்கும் தெரியும். வேற யாருக்குமே நம்மள வந்து அவ்வளவா தெரியாது. முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? நிறைய பேர் அப்படியே உள்ளே போட்டு அழுத்தி வச்சு அப்படியே போயிரும். சரி, போற போக்குல சரியாயிரும் அப்படின்னு சில பேர் போவாங்க. சரி, விட்டுறலாம், அத அப்படியே பாத்துக்கலாம், அதுவா சரியாகும் அப்படின்னு விட்டுருவாங்க. ஆனா அது வந்து அப்படி சரியாகாதுங்க. நம்ம வந்து அத வந்து சரி பண்ணாத வரைக்கும், கடவுள்கிட்ட ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் அது வந்து சரியாகாது. அதுக்கு இன்னொன்னு பாத்தீங்கன்னா, இன்னொரு வசனம் இருக்கு. நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். பாருங்க. மனமகிழ்ச்சி நல்ல ஔஷதமா, முறிந்த ஆவியோ எலும்புகளை உலரப் பண்ணும். எ புரோக்கன் ஸ்பிரிட் ட்ரைஸ் த போன்ஸ். நம்மளோட போன்ஸே ட்ரை பண்ணலாம். போனே உருக்குதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க. என்னடா இது புரோக்கன் ஸ்பிரிட்டுக்கும் ஒரு எலும்பையும் என்னது உருக்குதுன்னு சொல்லி உலரப் பண்ணும்னு சொல்லி போட்டிருக்கேன். இதுக்கு என்ன சம்பந்தம்னு நம்ம யோசிக்கலாம். பட் முறிந்த ஆவி நம்மளோட நம்மளோட அடுத்த மூவ்க்கே நம்மளால போ முடியாது. ஏதோ லைஃப்ல வாழ்ந்துட்டு இருக்கோம்னு சொல்ற மாதிரி நம்ம போயிட்டு இருக்கலாம். நிறைய வந்து நம்ம வாழ்க்கையில நிறைய பேர் புரோக் பண்ணுவாங்க. நிறைய பீப்புள் புரோக் பண்ணலாம். நிறைய சம்பவங்கள், இன்சிடென்ட்ஸ் வந்து நம்மள வந்து புரோக் பண்ணி நம்மளோட கேரக்டரே கூட நம்மளால சேஞ்ச் ஆயிருக்கலாம். நம்ம வந்து அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப லவபிளா இருந்திருப்போம். நிறைய வந்து நம்மளோட கேரக்டர்ஸே சேஞ்ச் ஆகும். நிறைய விஷயங்கள் வந்து சேஞ்ச் ஆகி, ஓகே இதுதான் போல, நம்ம இப்படி மாறிக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதிலேயே நம்ம ஓடிட்டு இருப்போம். அத பத்தி வந்து அது ஆனா அழுதுகிட்டே இருப்போம். ஏசப்பாட்ட வந்து நம்ம புலம்பி அழுதுகிட்டே இருப்போம். ஆனா வந்து வெளிய வந்து நம்ம அப்படியே ஓடிட்டே இருப்போம். ஆனா ஏசப்பா இன்னைக்கு சொல்றாங்க, அத வந்து ஃபிக்ஸ் பண்ணணும்னு ஏசப்பா வந்து இன்னைக்கு ஆசைப்படுறாங்க. அதாவது எந்த மனுஷனாலையும் நம்மளால வந்து அதை ஃபிக்ஸ் பண்ண முடியாதுங்க. நீங்க சைக்காட்ரிஸ்ட காசு குடுத்து போய் நம்ம போய் உட்கார்ந்து செக்ஷன் அட்டெண்ட் பண்ணா கூட அவங்களால கூட அத வந்து சரி பண்ண முடியாது. நம்மளுக்கு ஏசப்பா வந்து சைக்காட்ரிஸ்ட்டா நம்ம கூட இருக்காங்க. தகப்பனா எல்லாவாவும் நமக்கு வந்து ஏசப்பா மட்டும் தான் இருக்கிறாங்க. நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர்கிட்ட வரணும். எதுனாலுமே காலப்போக்குல மாறிடும்ன்றது கிடையாது. காலப்போக்குல எதுவுமே மாறாது. நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்காத வரைக்கும், நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு நம்ம ஃபிக்ஸ் பண்ணாத வரைக்கும் எதுவுமே மாறாது. யாரு உங்கள புரோக் பண்ணியிருந்தாலும் சரி, என்ன சிச்சுவேஷன் புரோக் பண்ணியிருந்தாலும் சரி, நீங்க வந்து ஏசப்பா கிட்ட போணும். ஏசப்பா எனக்கு முடியல. நீங்க வந்து ஓப்பனா கேட்கணும். இந்த சிச்சுவேஷன என்னால ஹேண்டில் பண்ண முடியல ஏசப்பா. இதுல இருந்து வெளிய வர முடியல. எனக்கு நீங்க உதவி செய்யுங்க. அப்படின்னு கேட்கிறப்ப, கண்டிப்பா வந்து ஏசப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. என்னோட லைஃப்ல நான் சாட்சியா லாஸ்ட் வீக்ல ஒரு சின்ன சாட்சிய ஷேர் பண்ணணும்னு விரும்புறேன். லாஸ்ட் வீக் வந்து என்னால வந்து ரொம்ப ஒரு சின்ன போராட்டமா இருந்துச்சு. ரொம்ப தனியா இருக்கிற மாரி, ரொம்ப வந்து ட்ரையா ஃபீல் ஆச்சு. என்ன பண்ணனே தெரியல அப்படின்னு சொல்லி, நெறைய நேரங்கள்ல நம்மளுக்கும் அந்த மாரி வரும். எனக்கு ஒண்ணுமே பண்ண முடியல. கரெக்ட்டா ஏசப்பாவோட வார்த்தைய நான் ஷேர் பண்றப்ப, அந்த திக்கச்ச பிள்ளைகளுக்கு தேவை. அந்த வார்த்தை, அந்த வசனங்கள பேசினதுக்கு அப்புறம் என் மனசுக்குள்ள வந்து அவ்வளவு ஒரு சந்தோஷம். அந்த வார்த்தைகள வந்து சொன்னதுக்கு அப்புறம் ஏசப்பா என் கூட இருக்கிறாங்க. நான் வந்து திருப்பி அழல. திருப்பியும் வந்து அந்த என்னோட ஸ்பிரிட் வந்து அந்த நான் திருப்பி அழுகல. திருப்பி எனக்கு தனியா இருக்கிற அந்த ஃபீலே இல்ல. ஏசப்பா வந்து அத மாத்துனாங்க. அதேதான் நானும் உங்ககிட்ட சொல்ல வரேன். நம்ம வாழ்க்கையில என்னவா இருந்தாலும் சரி, என்ன பிரச்சனையா இருந்தாலும் சரி, யார் கூட பிரச்சனையா இருந்தாலும் சரி, நம்ம மேலயே தப்பா இருந்திருக்கலாம். சில பேர் வந்து நம்ம தப்பாயிட்டு, நான் இப்படி பண்ணிட்டேனே, நம்மளே வந்து நான் வந்து இப்படி பண்ணிட்டேனேன்னு சொல்லி நம்ம மேலயே நம்மளுக்கு ஒரு வெறுப்பு இருக்கும். ஏசப்பா நான் இப்படி பண்ணியிருக்க கூடாதுன்னு சொல்லி நம்மள குறிச்ச ஒரு புரோக்கன்ல இருக்கலாம் நம்ம. அந்த இடத்துல நான் அப்படி பண்ணாம இருந்திருக்கலாம்னு சொல்லி செல்ஃபா புரோக்கன் ஆயிருக்கலாம். இந்த ஏசப்பா சொல்லுங்க, எப்படியா இருந்தாலும் சரி, அவரால வந்து ஃபிக்ஸ் பண்ண முடியாத ஒரு விஷயம்ன்றது கிடையாது. அது வந்து பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும். குயவன் வந்து வணிந்து கொண்டு இருக்கிறப்ப அது ஒளிஞ்சிருமாம்.
சோ அது உடைஞ்சப்ப அத அப்படியே தூக்கி போடாம அத வச்சு அத வேற விதமா வணிகர்ன்னு சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கு. சோ வாழ்க்கையில நீங்க எப்படி இருந்தாலும் சரி, இருக்கிற நிலைமையில இன்னைக்கு வந்து ஏசப்பா சொல்றாங்க, "நீ வந்து என்னிடத்துல வான்னு" சொல்றாங்க. எப்படி இருந்தாலும் சரி, உங்க ஹார்ட் வந்து எப்படி இருந்தாலும் சரி, இருக்கிற புரோக்கா இருந்தாலும் சரி, அந்த ஹார்ட்ட அப்படியே ஏசப்பா கிட்ட குடுங்க. "ஏசப்பா நான் மாறணும்." நம்ம வந்து மாறணும்னு நினைச்சா மட்டும் தாங்க மாற முடியும். இல்ல காலப்போக்குல சரியாகும்ன்னு சொல்லி போனீங்கன்னா, நாட்கள் வேஸ்ட் ஆகும், மந்த் வேஸ்ட் ஆகும். பட் எதுவுமே சேஞ்சே ஆகாது. அப்படியே தான் நம்ம இருப்போம். சோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க வந்து ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய நாள், இன்றைய நாளே, இன்னைக்கே இந்த மெசேஜ கேட்டுட்டு இருக்கிறப்பவே, "ஏசப்பா நான் மாறணும். இதுல இருந்து நான் மாறணும்னு" சொல்லி நீங்க நெனைக்கிறப்ப கண்டிப்பா அவரு வந்து கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்கங்க. சோ நீங்க அதுல இருந்து மாறணும்னு நெனைச்சீங்கன்னா, ஏசப்பா கண்டிப்பா உங்கள தூக்கி வந்து நிறுத்தவது அவர் வல்லவரா இருக்கிறார். சோ இதுக்கு ஆதாரமா நான் எடுத்துக்கொண்ட வசனம் பார்த்தீங்கன்னா, யாக்கோப நம்ம சொல்லலாம். அழகா சொல்லலாம். யாக்கோபு பாருங்க, ஆதியாகமம் 37ஆம் வசனம். இங்க பார்த்தீங்கன்னா, யோசேப்ப வந்து கொலை பண்ணிட்டாங்கன்னு வந்து சொல்றாங்க. அதாவது அந்த மிருகம், துஷ்ட மிருகம் அவனை பிச்சிட்டு போட்டது. பாருங்க, ஆதியாகமம் 37ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். அதாவது யாக்கோபு அந்த இரத்த வங்கிய பார்த்துட்டு, யாக்கோபு அதைக் கண்டு, "இது என் குமாரனுடைய அங்கிதான். ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது. யோசேப்பு பீறுண்டு போனான்னு" சொல்லி புலம்பி, அவர் என்ன பண்ணாருன்னா, தன் வஸ்திரங்கள கிழிச்சு, அப்படியே ரெட்டு கட்டிக்கொண்டு, அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். அப்படின்னு போட்டிருக்கு. சோ இங்க வந்து பார்த்தீங்கன்னா, நடந்த சீனே வேற. யோசேப்பு வந்து அங்க உயிரோட தான் இருக்கிறாரு. சோ அவரு சாகல. ஆனா அவரோட ஸ்பிரிட் என்ன ஆயிடுச்சு? புரோக்கன் ஸ்பிரிட் ஆயிடுச்சு. அவ்வளவுதான் என்னோட லைஃப்ல என் பையன் போயிட்டான். சோ ஒரு இழப்பு. இழப்பு. நம்மளோட லைஃப்லயே நம்ம நெறைய பேர் இழப்பு சந்திச்சிருக்கலாம். நீங்க எதுவா இருந்தாலும் இருக்கலாம். இதே மாரி இருக்கலாம். பட் அங்க நடக்கவே இல்ல. அது வேற விஷயம். யாக்கோபுக்கு நடந்தது வேற. பட் ரியலா நம்ம இப்ப வந்து அத ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கலாம். அப்ப இந்த புரோக்கன் ஸ்பிரிட்ல இருந்து யாக்கோபு வெளிய வந்தாரான்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த அதிகாரங்கள யாக்கோப பத்தி போடவே இல்ல. அடுத்து எங்க போட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் ஆதியாகமம் 42:36. சோ அடுத்து எங்க போட்டிருக்குன்னா, அவர்கள் தகப்பனாகிய யாக்கோபு அவர்களை நோக்கி, "என்னை பிள்ளையற்றவனாக்கிறீர்கள். யோசேப்பும் இல்லை, சிமியோனும் இல்லை, பென்யமீனையும் கொண்டு போக பார்த்தீர்கள். இதெல்லாம் எனக்கு விரோதமாய் நேரிடுகிறது" அப்படின்னு சொல்லி அவர் வந்து புலம்பிட்டு இருக்கிறாரு. சோ யாக்கோபு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, "இதெல்லாம் எனக்கு விரோதமா நேரிட்டு இருக்கு" அப்படின்னு சொல்லி புலம்புறாரு. "எனக்கு பிள்ளையே இல்லாம ஆக்குறீங்க" அப்படின்னு சொல்லி அவரோட ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னா, புரோக்கன் ஸ்பிரிட்டா இருக்கு. அவர் அத ஃபிக்ஸ் பண்ணவே இல்ல. ஏசப்பாட்ட உட்கார்ந்து, "ஏசப்பா என்னோட என்னோட இந்த மாரி இருக்குது இந்த சிச்சுவேஷன். நீங்க இத மாத்துங்கன்னு" அவர் ஜெபம் பண்ணவே இல்ல. அவரு யாக்கோபு எவ்வளவு பெரிய ஆளு. அவர் வந்து போராடி ஜெபித்த ஒரு பிரேயர் வாரியருக்கு நம்ம யாக்கோப எக்ஸாம்பிளா சொல்லலாம். ஆனா அவரு தன்னோட ஃபேமிலில தனக்கு புடிச்ச ஒரு பையன் இழப்புன்றப்ப, அவரால அத வந்து அந்த புரோக்கன் ஸ்பிரிட் ஆயிட்டாரு. அது இயல்புதான். யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய மனுஷங்களா இருந்தாலும் சரி. அவங்களோட லைஃப்ல ஒரு இழப்புன்னு வர்றப்ப, அது நடக்கவே இல்ல. ஆனாலும் அவருக்கு வந்து அதுலருந்து மீண்டு வரவே முடியல. என்ன நடந்துச்சுன்னு அவர் லைஃப்ல தெரியல. அடுத்து பாத்தீங்கன்னா, இப்பவும் அப்படி தன்னோட பசங்கள பார்த்து கேட்கிறாங்க. "இப்பவும் என்ன வந்து யோசேப்பும் இல்ல, சிமியோன தூக்கிட்டு போறீங்க. எல்லாத்தையும் கொண்டு போக பாக்குறீங்க. எல்லாமே எனக்கு விரோதமா தான் நடக்குது" அப்படின்னு சொல்லி, இப்ப வரைக்கும் அவர் புரோக்கன் ஸ்பிரிட்டா தான் இருக்கிறாருங்க. சோ யோசேப்பு இங்க உயர்த்தப்பட்டாச்சு. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா, அவர் உயர்த்தப்பட்டுட்டாரு. பட் அதுவுமே வந்து யாக்கோபுக்கு தெரியல. அவரு வந்து அது புரோக்கன் ஸ்பிரிட்டா இருக்கிறார். சோ இன்னைக்கும் வந்து ஏசப்பா நம்மள பார்த்து சொல்றாங்க. புரோக்கன் ஸ்பிரிட்டா இருக்கிற நம்ம வந்து ஏசப்பா கிட்ட போறப்ப, கண்டிப்பா அவரு ஃபிக்ஸ் பண்ண ரெடியா இருக்கணும். யாக்கோபு மாரி நம்மளும் புலம்பிக்கிட்டு இருக்கோமா? எத்தன நாள் ஏசப்பா கேட்கிறேன், "எத்தன நாள் புலம்பிட்டே இருக்க போற?" அப்படின்னு கேட்கிறாங்க. "உன்னோட புலம்புதலுக்கு ஒரு முடிவு வந்து உனக்கு வேணும்னு ஆசையே இல்லையா?" நெறைய பேர் வந்து இதே வழக்கமாயிட்டு சரி. இதுவே பழகிருச்சுப்பா. லைஃப்ல வந்து நெறைய வந்து நான் கேட்டுருக்கேன் நெறைய பேர் டயலாக். "அதுவே போக போக அதுவே பழகிருங்க" அப்படிம்பாங்க. பட் ஆனா பழகக்கூடாதுங்க. நம்மளுக்கு வந்து எதுவுமே பழகக்கூடாது. நம்ம ஏசப்பா கிட்ட போய் நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அது உலக மனுஷங்களுக்கு வேணா அது கரெக்ட்டா இருக்கலாம். எல்லாருக்கும் போக போக பழகிரும்ன்னு சொல்லி. பட் நம்மளுக்கு அப்படி கிடையவே கிடையாது. நம்மளுக்கு ஒரு சொல்யூஷன் இருக்கு. நம்மளுக்கு சொல்யூஷன் இருக்கிறப்ப நம்ம ஏன் அத போய் பழகணும்? ஏசப்பா சொல்றாங்க, இன்னைக்கு வந்து அதெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னு ஏசப்பா விரும்புறாங்க. சோ நீங்க எல்லாருமே வந்து இன்னைக்கு ஒப்பு கொடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்? நம்மளோட புரோக்கன் ஸ்பிரிட் நம்ம ஃபிக்ஸ் பண்ண போறோம். நம்மளுக்கு ஃபிக்ஸ் பண்ண ஏசப்பா இருக்கிறாங்க. எது எதுல புரோக் ஆயிருக்கும்? நம்மளே யோசிச்சு பார்க்கலாம். எந்தெந்த சிச்சுவேஷன் வந்து நம்மள புரோக் பண்ணியிருக்குன்னு சொல்லி, நீங்களே இன்னைக்கு வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க. உங்களுக்கே தெரியாம கூட இருக்கலாம். நம்ம புரோக் ஆயிருக்கோம்ன்னு சொல்லி. நம்மளுக்கு வந்து இந்த புரோக்கன் ஸ்பிரிட் எப்படி இருக்குன்னு நீங்க கண்டுபிடிக்கலாம். உங்களுக்கு அது எப்படி அது வந்து உங்களுக்குள்ள இருக்கா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, ஒரு புலம்பி இங்க பாருங்க. அந்த ஆதியாகமத்துல பாத்தீங்கன்னா, புலம்பிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி வரும். யாக்கோபு வந்து புலம்புறாரு. சோ புலம்பி அப்படின்னு அந்த வசனம் வரும். ஆதியாகமம் 37, 33. புலம்பி யோசேப்பு பீறுண்டு போனான்னு சொல்லி ஒரு புலம்பல். சோ நெறைய நாட்கள் நம்மளும் புலம்பிக்கிட்டே இருக்கோம்னு வைங்களேன். அப்ப நம்ம வந்து புரோக் ஆயிருக்கோம்னு அர்த்தம்.
சும்மாலாம் எந்த காரியமே நம்ம புலம்ப மாட்டோங்க. நம்மளோட இருதயத்துல என்ன இருக்கோ, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும்னு சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கு. நம்ம என்னதான் மேக்கப் பண்ணி, நான்லாம் தைரியமான ஆள் அப்படின்னு சொல்லி வெளிய காமிச்சாலும், வாய் சில நேரம் காட்டி குடுத்துரும். நம்ம ஒரு புலம்பல், ஒரு கவலைய நம்ம வெளிய தெரிவிக்கிறப்ப, அது கண்டிப்பா வாய் வழியா வந்துரும். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளோட ஹார்ட்ட ஃபிக்ஸ் பண்ணணும். சோ ஏசப்பா சொல்லுவாங்க, ஹார்ட் தான் எல்லாத்துக்குமே வேரா இருக்குது அப்படின்னு சொல்லி பைபிளே வசனம் இருக்கு. நம்மளோட ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம். நம்மளோட அடுத்த மூவ் பண்ணணும்னாலே ஸ்பிரிட் வச்சுதான். நம்மளோட ஸ்பிரிட் எப்படி இருக்கும்? ஆவி, ஆத்மா, சரீரம்னு சொல்லி 3 இருக்கு. சோ நம்ம சரீரம், ஆத்மா ரொம்ப முக்கியம். இப்படி இருக்குது அப்படின்றது நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். சோ இன்னைக்கு ஏசப்பா சொல்றாங்க, யார் யாரெல்லாம் எந்தெந்த காரியங்கள்ல நீங்க ப்ரோக் ஆயிருக்கிறீங்களோ, அப்படியே வாங்க. அப்படியே எடுத்துட்டு வாங்க. ஏசப்பா என்னோட ஹார்ட் ப்ரோக் ஆயிருக்கு. என்ன சரி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்க அப்படியே வந்தீங்கன்னா, ஏசப்பா அப்படியே அத சுகமாக்க வல்லவங்களா இருக்கிறாங்க. இன்னொரு சம்பவம் பாருங்க. எலியா 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். சோ உங்களுக்கே தெரியும் எலியா ஒரு பெரிய தீர்க்கதரிசி. சோ அவருக்கு பாருங்க, அவருக்கு ஆகாப் சொல்றாங்க, இந்த மாரி உன்னை கொன்று போடுவேன்னு சொல்லி ஒரு வார்த்தைய கேட்டதும், அவங்களால தாங்கவே முடியல. எலியா போயிட்டு சூர செடியில போய் உட்கார்ந்துட்டு அவ்வளவுதான். ஏசப்பா அதுவும் ஒரு புரோக்கன் ஹார்ட்டா இருக்கிறாரு. சோ எலியா என்ன பண்றாரு, இங்க யாக்கோபுக்கும் எலியாவுக்கும் டிஃபரெண்ட் இருக்குங்க. எலியா போயிட்டு ஏசப்பாட்ட போய் சொல்றாரு. யாக்கோபு என்ன பண்றாரு, அவர் புலம்பிட்டு இருக்காரு. புலம்பின்னு சொல்லி அவர் தனியா புலம்பிட்டு இருக்காரு. இல்ல பசங்கள கூப்பிட்டு இப்படி பண்றீங்களே, எல்லாமே எனக்கு விரோதமா நடக்குதுன்னு சொல்லி யாக்கோபு பசங்கள கூப்பிட்டு புலம்பிட்டு இருக்கிறாரு. இங்க ஆனா இங்க ஒரு பெரிய டிஃபரெண்ட் இருக்கு. எலியா சொல்றாரு பாருங்க, 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய், சோ புரோக்கன் ஆயிட்டோம்னாலே நம்ம கொஞ்சம் தனியா எல்லாரையும் விட்டு செப்பரேட் ஆயிடுவோம். யாரு கூட பேச பிடிக்காது, கொஞ்சம் தனிமையை விரும்பும். சோ அதே மாதிரி எலியா அங்க என்ன பண்றாரு, ஒரு நாள் பிரயாணம் போய் யாரையுமே அவர் கூட்டு போல, ஒரு சூரை செடியின் கீழ் உட்கார்ந்து புலம்புறாரு. ஏசப்பாட்ட சொல்றாரு, நான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கலாம் நல்லவன் அல்ல என்று சொல்லி. சோ இவர் என்ன பண்றாருன்னா, ஏசப்பாட்ட சொல்றாரு, ஏசப்பா என்ன எடுத்துக்கோங்கப்பா, என்னோட என்னது என் ஆத்துமா என் பிதாக்களை பார்க்கலாம் நான் நல்லவன் அல்லன்னு சொல்லி அவர் போய் படுத்திருக்கிறாரு சூரை செடியின் கீழ். சோ இங்க யாக்கோபுக்கும் எலியாவுக்கும் டிஃபரெண்ட் இருக்குங்க. யாக்கோபு பண்ண தப்பு, அவரு தன்னோட ஃபேமிலிலே சொல்லி சொல்லி புலம்பி இருந்தாரு. ஆனா இங்க எலியா என்ன பண்றாருன்னா, இங்க சூறைச் செடியில படுத்து ஏசப்பாட்டே புலம்பிட்டு இருக்காரு. ஏசப்பா என்ன எடுத்துக்கிடுங்கப்பா. இதுக்கு மேல அவ்வளவுதான்ப்பா. என்னால முடியலப்பான்னு சொல்லி அவர் புலம்புறாரு. இப்ப ஏசப்பா சரிப்பா அப்படியே இருந்திருப்பா. ஏசப்பா சொல்லல. பழகிருப்பா உனக்கு போவப்பா இப்படிதான் இருக்கும் லைஃப். பழகிரும்னு சொல்லி சொல்லல. அவரோட ஸ்பிரிட்ட ஏசப்பா பாக்குறாங்க. பார்த்து அவருக்கு என்ன வேணும் போயிட்டு ஒரு தூதன் அனுப்புறாரு. போய் எழுந்திருந்து போஜனம் பண்ணு அப்படின்னு சொன்னாரு. சோ என்ன நடக்குதுன்னா, அவன் விழித்து பார்த்தபோது, இதோ தலையில் சுடப்பட்ட அடை, ஒரு பாத்திரத்துல தண்ணீர் எல்லாமே அவருக்கு குடுக்கப்பட்டிருக்கு. சோ தூதன் அதுக்கப்புறம் பாருங்க 7வது வசனம். கர்த்தருடைய தூதன் திரும்ப 2ஆம் தரம் அவனை தட்டி எழுப்பின்னு சொல்லி இருக்கு. சோ ஏசப்பா இங்க நிறைய நம்மள தட்டி எழுப்புறதுக்கு வாஞ்சையா இருக்கிறாங்க. சோ யார் யாரெல்லாம் நம்மளோட லைஃப்ல ஒரு டிசிஷன் எடுத்து உட்கார்ந்துருக்கோமோ, ஏசப்பா சொல்றாங்க, தட்டி எழுப்ப அவர் ரெடியா இருக்கிறார். இங்கேயும் எலியாவ தட்டி எழுப்பி, தூதன் தட்டி எழுப்பி போஜனம் பண்ணும். நீ பண்ண வேண்டிய பிரயாணம் வெகு தூரமா இருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ நம்மளோட புரோக்கன் ஸ்பிரிட்ட வச்சுட்டு நம்மளால அப்படியே மூவ் ஆன் பண்ண முடியாதுங்க. அப்படியே உடைந்த உள்ளத்தோட நம்மளால கடந்து போக முடியாது. நாட்கள கடத்த முடியாது. நம்மளோட ஒவ்வொரு நிமிடங்களும் நம்ம வீணாக்கிட்டு தான் இருக்கோம். சோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஏசப்பாவை நோக்கி பார்ப்போம். இருக்கிற இடங்கள்ல எல்லாருமே பாருங்க. ஏசப்பா எந்தெந்த நீங்க உங்களே அனலைஸ் பண்ணி பாருங்க. யாக்கோப் மாரி இருக்கிறோமா? எலியா மாரி இருக்கிறோமா? நீங்களே டிசைட் பண்ணி பாருங்க. யாக்கோப் மாரி ரிலேட்டிவ்ஸ் புலம்புறது, இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட புலம்புறது அந்த மாரி இருக்கிறோமா? எலியா மாரி ஏசப்பா கிட்ட வர்றோமான்றத நீங்க நீங்க டிசைட் பண்ணுங்க. சோ இந்த நேரத்திலயும் நான் எல்லாத்துக்கும் ஒண்ணேன்னு சொல்றேன். நீங்க இருக்கிற இடங்கள்ல நம்ம அனலைஸ் பண்ணி பார்ப்போம். ஏசப்பா யாரால நம்ம புரோக்கன் ஆயிருக்கோம். அந்த பெர்சன விட்டுருங்க. நம்ம நம்ம நம்மள மாத்தணும். ஸ்பிரிட்ட நம்மளோட மாத்தணும். நம்ம சேஞ்ச் ஆகணும். என்ன சம்பவமா இருக்கட்டும். யார் உடைத்துட்டு போனாலும் சரி. நம்ம அதெல்லாம் விட்டுறணும். ஏசப்பாட்ட சொல்லி, ஏசப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கு ஏசப்பா. இந்த மாரிலாம் எனக்கு நடந்திருக்கு. எலியா மாரி உட்கார்ந்து நம்ம புலம்புனா கூட பரவாயில்லங்க. ஏசப்பா கேட்க ரெடியா இருக்கிறாங்க. சரியா? நம்ம உட்கார்ந்து ஏசப்பா எனக்கு நீங்க உதவி செய்யுங்கன்னு சொல்லி அவர் சமூகத்துல உட்கார்றப்ப, கண்டிப்பா அதற்கான பிரதிபலன் இருக்குது. சோ இருக்கிற இடங்கள்ல எப்பொழுதே எல்லாரும் கண்ண மூடி ஏசப்பாட்ட ஜெபிப்போமா? இருக்கிற இடங்கள்ல நீங்க எல்லாரும் கேளுங்க. உங்களோட வாழ்க்கையில எந்தெந்த இடத்துல நீங்க புரோக் ஆயிருக்கிறீங்க? அது ஏசப்பாவுக்கும் உங்களுக்கும் மட்டும் தான் தெரியும். மனுஷங்களுக்கு வெளிய யாருக்குமே தெரியாது. சோ நீங்க இன்னைக்கு ஃபிக்ஸ் பண்ணணும். இன்னைக்கு இந்த நாள்ல நீங்க தீர்மானம் எடுங்க.
ஏசப்பா இன்னைக்கு இந்த பிரேயர்ல வந்திருக்கேன். நான் அந்த ஜூம் மீட்ல வந்திருக்கிறேன். என்னோட புரோக்கன் ஹார்ட்டோட என்னோட புரோக்கன் ஸ்பிரிட்டோட நான் போகக்கூடாது. இந்த பிரேயர் முடிஞ்சு வெளிய போறப்ப என்னோட ஸ்பிரிட்ல நான் வந்து ஒரு ஃப்ரீயா போகணும்னு சொல்லி எல்லாருமே வந்து இன்னைக்கு ஏசப்பாட்ட பிரேயர் பண்ணுமா. ஏசப்பாவ நோக்கி கண்ணோக்கி பாருங்க. அவரு ஹெல்ப் பண்ண ரெடியா இருக்கிறாரு. எந்தெந்த காரியங்கள நம்ம வந்து புரோக் ஆயி உட்கார்ந்து இருக்கிறோம். நம்மள நாமளே வந்து நான் இந்த காரியம் பண்ணாம இருந்திருக்கலாம். அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்துல புரோக் ஆகுறோமா? இல்ல அடுத்தவங்க யாராவது பேசின வார்த்தைகள வச்சு, அது நம்மள உடைத்து ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்குதா? செயல்கள், சூழ்நிலைகள், யாராவது இழப்பு, இப்ப ஏதாவது ஒரு காரணங்கள் நம்மள வந்து அடுத்த லெவல் மூவ் ஆன் பண்ண முடியாம புரோக்கன் ஸ்பிரிட்டா இருக்கிறோமா? இன்னைக்கு எல்லாருமே யோசிச்சு பாருங்க. ஏசப்பா நோக்கி மனம் திரும்புங்க. உங்களோட மனத வந்து திறந்து அவருக்கு குடுங்க. ஏசப்பா வந்து அத சரி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களும் வந்து ஏசப்பா கிட்ட இப்போ ஒப்பு கொடுங்க. இந்த பிரேயர் முடிஞ்சு டிசிஷன் எடுங்க. இந்த பிரேயர் முடிஞ்சு நான் வெளிய போறப்ப கண்டிப்பா எனக்கு புரோக்கர் ஸ்பிரிட் இருக்காது. நாளைக்கு இன்னையில இருந்து நான் ஒரு புது மனுஷியா இருப்பேன்னு சொல்லி எல்லாருமே வந்து நம்ம ஒரு தீர்மானம் எடுப்போமா. இப்ப எல்லாரும் ஏசப்பா நோக்கி கண்களினோம் ஏசப்பாவுக்கு நேரா ஏறெடுத்து பார்த்து பிரேயர் பண்ணுவோம். அன்புள்ள ஏசப்பா அந்த நல்லவளையும் காண செய்த கிருபைக்கா உமக்கு கொடான கொடி நன்றியப்பா. இப்பொழுது கூட அப்பா யார் யாரெல்லாம் அப்பா அந்த புரோக்கன் ஸ்பிரிட்ல இருக்கிறாங்களோ கிரஷ்டு ஸ்பிரிட் ஏசப்பா அந்த முறிந்த ஆவி யாரால் தாங்கக்கூடும்? இயேசுவால் கூடும். அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி பைபிள்ல இருக்கிற ஏசப்பா நீங்க உதவி செய்யுங்க. அற்புதத்தின் தேவன், அதிசயங்களின் தேவன் அப்பா. இந்த பிள்ளைகளை யாரு உடைத்திருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலைகள் முன்னேற விடாமல் தடுத்தாலும் என் தேவனை நீங்க பிக்ஸ் பண்ணணும்ப்பா. ஏசப்பா முறிந்த ஆவி அப்படியே எலும்புகளையே உலர பண்ணுன்னு சொல்லி பைபிள்ல வசனம் இருக்கே. என் தேவனே இல்லப்பா. இப்படி இருக்கிறது உங்களுக்கு விருப்பம் இல்லப்பா. ஏசப்பா நீங்க விரும்பலப்பா. பிள்ளைகள் இப்படி முறிந்த ஆவியா இருக்கிறத நான் விரும்பலன்னு சொல்லி நீங்க ஏசப்பா நீங்க சொல்றீங்களே. என் தேவனே எல்லாவற்றையும் ஏசப்பா நீங்க காயம் கட்டுங்க. யார் யாரெல்லாம் அப்பா வெளிய வரணும். இன்னையில இருந்து நான் மாறணும்னு நினைக்கிறாங்களோ எல்லாத்தையும் கைய பிடிச்சு தூக்குங்கப்பா. இன்றைய நாள் ஒரு புதிய நாளாக அமையட்டும் அப்பா. இனிமே நான் அப்படி இருக்க மாட்டேன். நான் உடைந்து போய் இருக்க மாட்டேன்னு ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்கப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைங்களையும் கைய பிடிச்சு தூக்கி நிறுத்துங்கப்பா. நிலை நிறுத்துங்கப்பா. நீங்க ஆசீர்வதிங்கப்பா. சரீர பலவீனங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. ஏசப்பா நீங்க கூட இருந்து ரெட்டிப்பான நன்மையை தாங்கப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஏசப்பா. உங்க கருத்துல முழுமையா ஒப்படைக்கிறேன். பேசுங்கள் ஜெபத்தில் நல்ல பிதாவே. ஆமென்.